சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் தற்பொழுது மாவட்ட நிர்வாகிகளுக்கும் கழக செயலாளர்களுக்கும் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக முன்னாள் நிதியமைச்சராகவும் தற்பொழுது தகவல் தொழில்நுட்ப அமைச்சராகவும் இருக்கக்கூடிய PT பழனிவேல் தியாகராஜனின் ஆதரவாளரின் பதவி பறிக்கப்பட்டது. ராஜினாமா கடிதத்தை அலுவலகத்தில் கொடுக்கும்படி பொதுச்செயலாளர் துரைமுருகன் அவர்கள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். என்ன காரணம் என்பதையும் PT பழனிவேல் தியாகராஜன் மீது இருக்கக்கூடிய கோபத்தை ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமாக பலிகடாக திமுகவின் நிர்வாகிகள் மீது போட்டுவிட்டாரா என்பதையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதாவது மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் சொத்து வரி முறைகேடு காரணமாக ராஜினாமா செய்ய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். மதுரை மாநகராட்சியில் பல கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சியினர்கள் ஏன் திமுகவின் ஆளும் கட்சியின் நிர்வாகிகளும் கவுன்சிலர்களும் போராட்டத்தை நடத்தினர். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய உத்தரவுகளை பிறப்பித்தனர். இந்த நிலையில்தான் மதுரை மாநகராட்சியின் மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் அவர்கள் திமுகவிலிருந்து அடிமட்ட பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டதை அதிகாரப்பூர்வமாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் வெளியிட்டுள்ளார். மேலும் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த PT பழனிவேல் தியாகராஜனின் நெருங்கிய நண்பர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விசுவாசியாகவும் இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் PT பழனிவேல் தியாகராஜன் அவர்களிடம் முறையிட்ட பொன் வசந்த் அவர்கள் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்றும் என் மீதே ஸ்டாலின் கோபத்தில் இருக்கிறார் என்றும் தெரிவித்துவிட்டார். கட்சி எடுக்கின்ற முடிவிற்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துவிட்டார். 2026 சட்டசபை தேர்தலில் எனக்கே தொகுதி வழங்கப்பட்டாலும் தான் கிடைக்கும், இல்லை என்றால் நிச்சயமாக தொகுதியில் தொண்டனாகத்தான் நான் இருப்பேன் என்றும் PT பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் உதயநிதி அவர்களுக்கு எதிராக யாராவது திமுகவில் செயல்பட்டால் உடனடியாக அவர்களது பதவியும் அதிகாரமும் பறிக்கப்படும். பொன்முடி அவர்களது அதிகாரமும் அப்படித்தான் பறிக்கப்பட்டது. கனிமொழி அவர்களை சீண்டியதன் காரணமாகத்தான் பொன்முடி அவர்களது பதவி பறிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து பொறுப்புகளையும் உதயநிதியிடம் ஒப்படைப்பதற்கு ஸ்டாலின் அவர்கள் முன்வந்துள்ளார். மேலும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் உதயநிதி மூலமாக ஸ்டாலின் அவர்கள் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் கவுன்சிலர்கள் போராட்டத்தை நடத்தினார். அதுவும் ஆளும் கட்சியின் கவுன்சிலர்கள் போராட்டத்தை நடத்தினால் நிச்சயமாக அது பாதிப்பை உண்டாக்கும் என்ற காரணத்தினால் உடனடியாக ராஜினாமா கடிதத்தை தலைமை அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் உத்தரவை பிறப்பித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.